குருவே சரணம். செழிப்பான வாழ்வினை அருளும் ஸ்ரீ சக்கர வழிபாடு. இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போது இதிலிருந்த ஜீவர்கள் மூகமாக, அதாவது வாய்ப்பேச இயலாத தன்மையுடனே இருந்தனர். இதனால் ஆதிசக்தியானவள் தன் நாவிலிருந்து 8 சக்திகளை படைத்தாள். இவர்களுக்கு வாக்தேவிகள் என்பது பெயர். வசினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி ஆகிய 51 அக்ஷரங்களை படைத்து அவைகளுக்கு அதிதேவதைகளாக விளங்கினர். இந்த வாக்தேவதைகள் மூலம் ஜீவர்களின் மூகத்துவத்தினை போக்கி நல்லறிவையும் ஞானத்தினையும் வழங்கி அருளுவதால் அன்னைக்கு மூகாம்பிகை என்ற திருநாமம் வழங்கப்பெறலாயிற்று. இந்த அஷ்டவாக் தேவிகளும் ஸ்ரீ மாதா என்ற பதத்தினை எடுத்து கொடுத்து துவங்கிய உயர்ந்த பெருமை உடைய சோஸ்திரம் லலிதா சகஸ்ரநாமம். அம்பிகையின் ஒப்புயர்வற்ற சோஸ்திரமான லலிதா சகஸ்ரநாமம் ஹயக்ரீவரால் அகஸ்தியருக்கு உபதேசம் செய்யப்பெற்ற ஸ்தலம் திருமியச்சூர். அம்பிகையின் ஆக்ஞைப்படி அதற்கு பாஷ்யம் செய்விக்கப்பெற்ற ஸ்தலம் திருக்கோடிக்கா. எதிர்காலத்தில் என் பிள்ளை பாஸ்கரராயன் இதற்கு பாஷ்யம் செய்விப்பான் என அம்பிகையே தனது திருவாக்கினால் அருளப்பெற்ற பெருமை உடைய சாக்த உபாசகர்தான் ஸ்ரீ பாஸ்கராச்சாரியா சுவாமிகள். அவரது காலத்தில் திருவாவடுதுறை ஆதீன கர்த்தராக விளங்கியிருந்த 17வது குருமகா சன்னிதானம் அவர்கள் ஸ்ரீவித்யை உபாசனையில் சிறந்து விளங்கியிருந்தார்கள். அவர்கள் திருவுளப்படி பாஸ்கராச்சாரியால் சுவாமிகள் 3 ஸ்ரீ சக்கர மகாமேரு பிரஸ்தாரங்களை தயார் செய்திருந்தார். சிவபெருமானுக்கு பானம், மகாவிஷ்ணுவிற்கு சாலக்கிராமம் என்பது போல அம்பிகைக்கு உரியது ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ யந்திரம் என்று போற்றப்படும் ஸ்ரீ சக்கரத்தினை பூஜை செய்வதற்கு உண்டான விசேஷங்கள் பற்றி சாஸ்திர நூல்களில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அம்பிகையை பல ரூபங்களில் வழிபடுகின்றோம். ஆனாலும் அத்துணை ரூபங்களுக்கும் ஸ்ரீசக்கர பூஜை தான் பொதுவாக இருக்கின்றது. ஸ்ரீசக்கரத்தில் மத்தியத்தில் இருக்கும் வட்டமான பாகத்தில் 9 முக்கோணங்கள் ஒன்றையொன்று வெட்டிக்கொள்வதனால் 43 முக்கோணங்கள் உருவாகின்றன. இவைகள் 5 வரிசைகளாக அமைந்திருக்கின்றன. மத்திய பிந்துவையும் ஒரு கோணமாக கணக்கில் எடுத்துக்கொண்டால் மொத்தம் 44 கோணங்கள். இவை அமைந்திருக்கும் 6 வரிசைகள் தவிர வெளியில் தாமரை இதழ்கள் போன்று 2 வரிசைகளும் சுற்றுச்சதுரமாக 1 வரிசையும் ஆக 3 வரிசைகள் கூடுதலாக உள்ளன. ஏற்கனவே சொல்லப்பெற்ற 6 வரிசைகளுடன் வெளியில் கூடுதலாக 3 சுற்றுகளையும் சேர்த்தால் மொத்தம் 9 வரிசைகள் ஆக ஸ்ரீயந்திரத்தில் அமைந்துள்ள இந்த 9 வரிசைகளே நவ ஆவரணங்கள் எனப்படுகின்றன. ஆவரணம் என்றால் வரிசை. ஸ்ரீசக்கரத்தில் உள்ள ஒவ்வொரு கோடும் கோணமும் துல்லியமான பரிணாமத்தில் இருக்க வேண்டும் என்பது அவசியம். இப்படி கோடுகள், வட்டங்கள், சதுரங்கள், கோணங்கள் இவையெல்லாம் மத்திய பிந்து எனப்படும் ஒரு மைய புள்ளியில் ஒருங்கே அமைந்திருக்கும் அமைப்புதான் ஸ்ரீசக்கரம். இந்த ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு தேவதைக்குரிய ஸ்தானமாகும். இப்படி சுற்றிலும் பரிவார தேவதைகள் அமைந்திருக்க மத்திய பிந்துவில் பஞ்ச பிரம்மாசனத்தில் அம்பாள் எழுந்தருளி இருக்கின்றாள். அம்பிகையின் அவயஸ்தானங்களுடன் கூடிய ரூபத்தினை விட இந்த யந்திர ரூபத்திற்கே விசேஷம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீசக்கர மகாமேரு என்பது அம்பாளின் வாசஸ்தலம் மட்டுமல்ல, சாக்ஷாத் அம்பாளே அந்த ஸ்ரீசக்கரம்தான் என்பது காஞ்சி மகாமுனிவரின் அருள்வாக்கு. தரையோடு சமதளமாக 2 பரிமாணத்தில், அதாவது கோடுகளாக அமைந்திருக்கும் ஸ்ரீசக்கர யந்திரத்திற்கு பூபிரஸ்தாரம் என்பது பெயர். அடுக்குகளாக அமைந்து உயரமாக 3 பரிமாணத்தில் இருக்கும் ஸ்ரீசக்கரத்திற்கு மேரு பிரஸ்தாரம் என்பது பெயர். இவ்விரண்டும் கலந்தவாறு, அதாவது தொடக்க ஆவரணங்கள் உயரமாகவும் பின் வருபவை சமதளமாகவும் அமைக்கப்பட்டிருப்பவை அர்த்தமேரு எனப்படுகின்றன. பூர்ணமேருவாக சிறப்புற்று விளங்கிடும் அம்பிகையை கண்டு தரிசிக்க வேண்டுமெனில் நாம் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரிக்கு அருகில் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வெண்ணவாசல் கிராமத்திற்கு செல்ல வேண்டும். கடற்கரை சமீபத்தில் பாண்டவை ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் இக்கிராமத்தில் ஸ்ரீ வாலயானந்த சுவாமிகள் என போற்றப்படுகின்ற அருட்சித்தரான ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களுடைய மடாலயத்தில்தான் இந்த மகாமேரு விளங்குகின்றது.
இச்சுவாமிகள் தர்மயாதனத்தில் சமய விசேஷ நிர்வாண தீட்சைகளை முறையாக பெற்றவர்கள். திருவாவடுதுறை ஆதினகர்த்தர் 17வது குருமகா சன்னிதானம் அவர்களால் ஸ்ரீவித்யை தீட்சையும் மேருவும் அருள பெற்றவர்கள். ஸ்ரீ பாஸ்கராச்சாரியால் அவர்கள் காலத்தில் உருவாக்க பெற்ற 3 பூர்ண மகாமேருக்களை பற்றி முன்பகுதியில் குறிப்பிட்டோம் இல்லையா? அந்த 3னுள் ஒன்றுதான் இந்த மகாமேரு. இந்த மகாமேரு எப்படி வெண்ணவாசல் மடத்திற்கு வந்தது? இதனுடைய சிறப்புகள் என்ன? இது தொடர்பான வரலாறுகளை அடுத்த பதிவில் பார்க்கலாமே. குருவே சரணம்.